விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இந்த பதிவில் அவர் திரைப்பட நடிகர், பட தயாரிப்பாளர் பார்த்திபன். அவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு நல்ல ஆர்டர் வாங்கியிருக்கிறார்ப்பா. கடந்த 20/4/2026 அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தண்டபாணி அவங்க மூலமாக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறாரு. அது என்னென்னா, நோ கேஸ்ட் நோ ரிலீஜன், எனக்கு ஜாதி இல்லை மதம் இல்லை அப்படின்ற சான்று அவருக்கு உடனடியாக 29/4/2026 தாசில்தார் சோழிங்கநல்லூர் அவருக்கு அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்ற விவரத்தை நீதிமன்றத்துக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அது சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு வைங்க. அதாவது இவர் நடிகர் பார்த்திபன் இவர் கடந்த 15/3/2026 அன்று ஆந்திரா ஹைதராபாத்தில் ஒரு திரைப்பட விழா ஒன்று, அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு, திரைப்பட ரிலீஸுக்கு முன்னாடியான ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. அவர் ஆந்திராவினுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் நடித்த படம். படம் உஸ்தாத் பகத்சிங் அப்படின்ற ஒரு படம் பிரம்மாண்ட லெவலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் இவர் ஒரு சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டு அங்கே போய் பேசுகிறாரு. அவர் வழக்கம் போல் அவர் பார்த்திபனுடைய பேச்சு தான் தெரியும்ல, அவர் நக்கல் நையாண்டி நகைச்சுவை எல்லாமே கலந்து பேசுகிறாரு. நல்லா தான் போயிட்டுருக்கு. அவர் தமிழ் அதிகமாக பேசுகிறாரு, ஆங்கிலம், அப்புறம் தெலுங்கு பேசுகிறாரு. 3 லாங்குவேஜ்லேயும் கலந்து பேசுகிறாரு. பவன் கல்யாண் பற்றி சொல்லும் பொழுது அவர் மிகவும் சிறப்பாக, திரைத்துறையில் மட்டும் அவர் மாஸ் ஹீரோ கிடையாது, அரசியல்லையுமே அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்றத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த கூட்டத்தினுடைய உணர்ச்சி இருக்குது பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே பேச்சை மாற்றுறாரு. எப்பேற்பட்ட ஆளுக்கு அந்த இது ஆகும்ல, அதில் பேச்சை அவர் ஃப்ளோவில் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே சிறப்பு அழைப்பாளெல்லாம் ஒன்றும் வரலை, நான் உங்கள் குடும்பத்து ஆள், ஏன்னா நானே நாயுடு தான், நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவன் தான், உங்கள் குடும்பத்து ஆள். எனக்கு இப்போ அந்த நான் தெலுங்கு பேசுகிறதுல எனக்கு சின்ன சிரமம் இருக்குது, அடுத்த தடவை வரும்போது இன்னும் பேசிக்கிறேன் நல்லா, அதனால் அப்படின்ற நாயுடு ஜாதியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்ற மாதிரி. அங்கே முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இவர் துணை முதல்வர் பவன் கல்யாண், பிஜேபியினுடைய ஆதரவில் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் பவன் கல்யாண் பிஜேபி கேண்டிடேட்டுக்கு இங்கேயே இப்போ இந்த சட்டசபை தேர்தலுக்கு இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போனார், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு. அதனால் அந்த அளவுக்கு பிஜேபியோட நெருக்கமாக இருக்கிறாரு. இவர் போனவரை திரைப்படத்தையும் தாண்டி கொஞ்சம் ஜாதிய பற்று குறித்தும் கொஞ்சம் தெலுங்கு மொழி அதன் மீதான அபிமானத்தையும் கொஞ்சம் அதிகப்படியாக வெளிப்படுத்திட்டு வந்தார். இது கடந்த 15/3/2026 நடந்த பேசுனா வராதா, ஐயா ஹைதராபாத்தில் பேசுனா இங்கே தமிழ்நாட்டு தெரியாதா? இப்போ அதெல்லாம் கணக்கு கிடையாதுல்ல. அவர் பட்டிமன்ற பேச்சாளர்னா அவர் அமெரிக்காவில் போய் அந்த சமையலை சப்பலை பண்ண பெண்ணிட்ட பேசினார். ஆனால் நீங்கள் என்னம்மா செட்டிநாடா அப்படின்னு இவர் கேட்டதா சொன்னார். அந்த அம்மா நீங்கள் செட்டியாரா அப்படின்னு சொல்லி கேட்டதாக மீன் பண்ணி அப்புறம் மறுபடியும் அது அந்த நேரத்துக்கு ஒரு சர்ச்சையாச்சு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, சில நேரம் நம்ம என்ன நினைவில் பேசுகிறோமோ, என்ன உணர்வில் பேசுகிறோமோ அதே நிலைப்பாட்டில் அடுத்தவங்களுக்கு கடத்த முடியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. நான் ஆக்சுவலாக ஒரு இடத்தை குறிப்பிட்டு பேசினேன். அந்த அம்மா இருந்தது செட்டிநாடா அப்படின்னு சொல்லி அந்த பகுதி, ஆனால் காரைக்குடி ஏரியா, காரைக்குடி அந்த செட்டிநாடு, அந்த பள்ளத்தூர் அந்த பகுதியை செட்டிநாடுன்னு கேட்பாங்க. அந்த அர்த்தத்தில் கேட்டேன். அவங்க செட்டியாரான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு ஜாதியை பற்றியான எந்த இதுவும் கிடையாது அப்படின்லாம் நிறைய விளக்கம் சொன்னார். அது பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இவர் அப்புறம் மறுபடியும் ஜாதி குறித்து நான் இந்த மாதிரி பேசுனது தப்பு தான், எனக்கே ரொம்ப அழுகை வந்துருச்சு, ஏன் அப்படி பேசுறேன்னு சொல்லி தெரியலை அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. ரொம்ப கழுவி ஊற்றுனதுக்கு பிறகு அந்த பேட்டி கொடுத்து வருத்தம் தெரிவித்ததோடு நில்லாமல் இவர் உடனடியாக ஒரு 4-5 நாளில் 20/3/2026 அவர் தாசில்தார் வேளச்சேரி அவர்களுக்கு எனக்கு நோ காஸ்ட் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அவர் தாசில்தார் வேலைச்சேரி இவருடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் பார்த்துட்டு அது தாசில்தார் சோழிங்கநல்லூருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மாற்றிட்டார். 23/3 அங்கே மாற்றிருக்கிறாரு. எனக்கு இன்னைக்கு டேட்டு வரைக்கும் வரலை, சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கடந்த 7/4/2026 இங்கே வந்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டமன்ஸ் ஃபைல் பண்ணுறாரு. எங்கே சென்னை ஹைகோர்ட்டில். அவர் ஹானரபிள் ஜஸ்டிஸ், அவர் தண்டபாணி ஜட்ஜு, அவர் முன்னிலையில் அவர் கோர்ட்டில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது. 7/4 போடுறாரு. 7/4 போட்டு அவ்வளோதாங்க 20/4/2026 அட்மிஷனுக்கு வர்ற அன்னைக்கு ஆர்டர் போடுறாரு. தவிர ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 226 படி பாதிக்கப்பட்டதாக கருதக்கூடியவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அது என்னன்னா அவருடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டிருக்கான ஒரு அரசு அதிகாரி இல்லைன்னா ஒரு அரசு அமைப்பு அந்த அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்ட அந்த அதிகாரி அதனை தர மறுத்திருக்காங்க. நீதிமன்றம் இப்போ அவருக்கு தாசில்தாருக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த தாசில்தார் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு அவருக்கு சட்டப்படியான கடமை இருக்கிறதா, அவர் அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவருக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் கேஸ்ட் நீங்கள் ஒரு ஜாதியை சொல்லி நீங்கள் சர்டிஃபிகேட் கேட்குறீங்கன்னா அந்த ஜாதிக்கு உரியதற்கான அடையாளத்தை விசாரிப்பார், விஓவை விசாரிப்பார். அப்புறம் உங்கள் அப்பா அம்மா சான்றிதழ் பார்ப்பார். அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஜாதி எந்த பிரிவுக்குள்ளே வருது, பிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா, எந்த இது எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு சொல்லி எந்த பிரிவுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஜாதி எந்த பிரிவுன்னு சொல்லி ஒரு சான்று கொடுப்பார். அதுதான் அவருடைய வருவாய்த்துறையினுடைய வேலை. நீங்கள் வந்து நோ கேஸ்ட் நோ இதில் சான்று கொடுங்க அப்படின்னீங்கன்னா அது எப்படி சரியாக வரும்னு சொல்லி தெரியல. இது முழுக்க முழுக்க விளம்பரத்திற்கான ஒரு வழக்கு அப்படின்ற வகையில் தான் நம்மளுடைய பார்வைக்கு இருந்துச்சு. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கா என்னன்றது தெரியல. அவர் வந்து திரைப்பட நடிகர், வந்து விளம்பரத்துக்காக நிறையா பண்ணுவார், ஆனால் நிறையா நக்கல் பண்ணுவார், எல்லாமே செய்வார்னு வைங்க. அவர் முழுக்க முழுக்க ஒரு திரைப்பட நடிகர். அதற்கு கோர்ட்டுமே வந்து விளம்பரம் தேடுதா அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் அப்படின்றதுக்கு 1973 அதுக்கு ஒரு ஜியோ ஒன்று இருக்குது. ஜியோ எம்எஸ் நம்பரு 1210 டேட்டடு 2/7/1973. அன்றைக்கு முதல்வராக இருந்த அவர் டாக்டர் கலைஞர் அவருடைய தலைமையிலேயே வந்து அந்த ஜியோ ரிலீஸ் ஆனது. அது என்னன்னா முதல்ல இந்தியாவிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஜீவோ. இதெல்லாம் வந்து இந்த கட்சிகள், திராவிட கட்சிகளுடைய செயல்பாட்டில் அந்த சமூக நீதிக்கான முன்னெடுப்பாத்தையும் பார்க்குது. அந்த சுயமரியாதை கல்யாணத்தை, ஜாதி மறுப்பு கல்யாணம், அதை வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரித்தது. அதே மாதிரி நோ கேஸ்ட் நோ ரிலீஜன் அந்த இதை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு பள்ளி சேர்க்கையின் போது மிக மிக கட்டாயம் நீங்கள் அதில் போட்டு ஆகணும் என்ன கேஸ்ட்டு என்ன மதம்னு சொல்லி. அது தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது கட்டாயம் இல்லை அப்படின்ற ஜீவோ. அது ஒன்று நீங்கள் அதுலேயே நீங்கள் எழுதிக்கலாம் நோ கேஸ்ட்டு நோ ரிலீஜன்னு, இல்லைன்னா அந்த காலத்தை சும்மா விட்டுறலாம் அப்படின்றதே அந்த ஜீவோனுடைய சாராம்சமே. அது பள்ளி சேர்க்கைக்கு அதைத்தான் இவங்க சொல்லியிருந்திருக்கணும், நீதிமன்றமே சொல்லியிருந்திருக்கணும். அப்படியே இல்லைனாலும் இந்த பெட்டிஷனர் கவுன்சில் அவங்க போட்டு போகிறாங்க, அதற்கான அரசு தரப்பு வக்கீல் இந்த ஜிஓவை சொல்லியிருக்கணும்ல. இந்த உத்தரவு போட வேண்டிய எந்த அவசியமுமே இல்லைங்க. இவருக்கே வந்து 68 வயசாச்சு. இப்போ இவர் இந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு என்ன செய்கிறாரு, இது வெறுமனே விளம்பர நோக்கத்துக்காக போடப்பட்ட வழக்கு. எத்தனையோ பொதுநல வழக்கெல்லாம் விளம்பரத்துக்கு போடுறீங்கன்னு சொல்லி ஃபைன்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைனே இதுக்கு இம்போஸ் பண்ணியிருக்கணும். முழுக்க முழுக்க விளம்பர நோக்கத்திற்காக போடப்பட்ட வழக்கு. இப்படி ஒரு ஜிஓ இருக்குது. அதனால் இந்த வழக்கு வந்து முதல்ல விசாரணைக்கு உகந்தது அல்ல, அட்மிஷன்லேயே இது டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற வகையில் அரசு தரப்பு வக்கீல் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவரே என்ன சொல்கிறாரு, அவர் பெட்டிஷனர் கவுன்சில் சொல்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை. அவங்க பெட்டிஷனர் கவுன்சில் தரப்பில் இதே மாதிரி ஒரு டைரக்ஷன், எது நோ காஸ்ட் நோ ரிலீஜன் சொல்லி கொடுக்க சொல்லி ஒரு டைரக்ஷன் இதே சென்னை ஹைகோர்ட்டினுடைய டிவிஷன் பெஞ்சில் கடந்த 10/6/2025 ஆர்டர் ஆயிருக்கு. அது மாதிரி நீங்கள் ஒரு
டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பயும் இந்த ஜிஓ பற்றி சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் என்ன, இந்த ஜிஓவை பற்றி சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்படி ஒரு ஜிஓ இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அந்த உத்தரவுக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லித்தான் சொல்லியிருந்திருக்கணும். டிவிஷன் பெஞ்சே சொல்லி இருந்தால் கூட என்ன, அதை இவங்க எடுத்து சொல்லியிருந்திருக்கணும். இவர் அதனையும் தாண்டி யார், அரசு தரப்பு வக்கீல், அதற்கு முன்னாடி 5/2/2019 கூட இது மாதிரியான திருப்பத்தூர் தாசில்தாருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி டைரக்ஷன் ஆயிருக்குங்க அப்படின்னு சொல்லி இவரும் கூடுதலாக எடுத்து கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்வார் ஹானரபிள் ஜஸ்டிஸ், என்ன செய்வார்? அப்புறம் என்னங்க, ஏற்கனவே ஆர்டர் ஆயிருக்குன்னு சொல்லி பெட்டிஷனர் கவுன்சில்னு சொல்கிறாரு, கவர்மெண்ட் தரப்புலையும் சொல்கிறீங்க. அதனால் இவருக்கு 29/4/2026 இன்னும் 2 நாளில் அவருக்கு வந்து கொடுத்து இதே மாதிரி நோ கேஷன் நோ ரிலீஜன் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆயிருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது விளம்பரம்னு சொல்லி சொல்கிறேன்ல, நோ அப்படின்னே கண்ணாடி போட்டு வச்சுட்டு பாருங்க, கூலிங் கிளாஸ் அதை போட்டே பேட்டி கொடுப்பார், NO அப்படின்னு. இதுதான் விளம்பரம்ன்றது. இது சினிமா திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விளம்பரம் தான் முழுக்க முழுக்க தேவை. அவர் பண்ணிட்டு போறாரு. நீதிமன்றம் அதற்கு துணை போவது தான் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடியது. எவ்வளவோ முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் இருக்கு. அட்மிஷனுக்கே வந்து 3 வட்டம் முட்டி மோத வேண்டியது இருக்கு. நல்ல கிரவுண்ட்ஸ் இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட வந்திருக்கு. இன்னைக்கு கூட இந்த PSTM கேஸ், TNUSRB PSTM கேஸ் அட்மிஷனுக்கே 3 தடவை அட்ஜன் ஆகி மறுபடியும் அட்மிஷன் ஆகி இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. என்னன்றதை அப்புறம் பார்த்துக்கிடுவான். ஆனால் அவ்வளோ தூரம் இந்த பெட்டிஷனர் தரப்புல நியாயமான காரணங்கள் இருந்தாலும் கேஸ் அட்மிஷன் ஆகிறதே அவ்வளோ சிரமமாக இருக்கும்போது இது ஒரு வழக்கே கிடையாது. 68 வயசில் இந்த வழக்கு வாங்கி இது ஒன்று நீங்கள் ஸ்கூலில் சேரலாம், இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பயன்படும். இப்போ அதில் என்னன்னா அந்த ஜாதியின் மூலமாக ஒரு சில சலுகை இருக்குன்னு வைங்க. ஜாதி மூலமாக கொடுக்கக்கூடிய சலுகை, இல்லைன்னா ஜாதி மூலமாக கொடுக்கக்கூடிய இட ஒதுக்கீடு, இந்த மாதிரி இருந்தால் வேணாம் தவிர்க்கிறோம். அவ்வளோதான். நோ கேஷன் நோ ரிலீஜன் சொல்லி சொன்னோம்னா எனக்கு அதில் கொடுக்கக்கூடியது வேணாம் தவிருங்க அப்படின்னு. அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி பையில் வச்சுக்கிட்டீங்கன்னா சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து ஜாதி மறுப்பாளர் உங்களுக்கு ஜாதி குறித்த இது இல்லை அப்படின்ற உணர்வை தெரிஞ்சுக்கிறதா? ஜாதி அப்படின்ற அந்த நினைவு வந்து மனசில் இருக்குங்க, மனசில் இருக்குது, மண்டையில் இருக்குது. ஆனால் சர்டிஃபிகேட் பேப்பரில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பேப்பர் வாங்கிட்டு நோ ரிலீஜன் நோ கேஷ்னா அப்படி இல்லையா? நீங்கள் அங்கே போய் ஹைதராபாத்தில் பேசுனது, நான் உங்கள் குடும்ப உறுப்பினராக வந்திருக்கேன், நானும் நாயுடா சேர்ந்து இருக்கிறதுல பெருமைப்படுறேன், அந்த தெலுங்கு பாஷை எனக்கு அதிகமாக இப்போ பேச வரலை, அடுத்த தடவை மிகவும் சிறப்பாக பேசுகிறேன், அதுதானே உங்களது இயல்பான மன உணர்வு. அது மனசில் இருந்தது தானே சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் அது பெரிய குற்றம், அது பெரிய பாவம், தர்மத்திற்கு விரோதம், அதெல்லாம் கூட நான் சொல்ல வரல. அதெல்லாம் இருந்துக்குங்க. உங்கள் ஜாதிய பற்றுதலில் இருந்துக்கங்க, உங்களது தெலுங்கு மொழி பற்றுதலில் இருந்துக்கங்க. எதற்கான இந்த வேஷம்ன்றது மட்டும்தான் நம்ம கேள்வி. நீங்கள் வாடகை இருந்துக்கங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ ஜாதி சான்றிதழ் நான் வாங்கி வச்சுருக்கேன், BCயில் இருக்கேன்னு வைங்க, அதுக்காக எனக்கான இடஒதுக்கீடு, குழந்தைகளுக்கான கல்வி இடஒதுக்கீடு, இதை நக்கல் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் வந்து அந்த ஜாதி சான்று வாங்கி வச்சிருக்கிறதுனால ஏதோ ஜாதி வெறியன் மத வெறியன் அப்படின்ற மாதிரி சொல்றது மாதிரி இருக்கு. இதை வாங்கி வச்சுட்டா மட்டும் கிடையாதா? மனதில் இருக்கணும். உங்கள் மனம் சுத்தமாக இருந்தால் அது போதும். ஆனால் அந்த வகையில் இவர் சுழன் போல இருந்துச்சு. பார்த்துக்குங்க, பார்த்திபன் இதற்காக முயற்சி எடுத்தார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கிடையாது. பார்த்திபன் மாதிரியான ஆட்கள் வெறும் 10 நாளில் அவர் நினைச்ச ஆர்டர் வாங்க முடியும். அதற்கு நீதிமன்றமும் துணை போகிறது அப்படின்றது. இதற்கு இடையில இது மாதிரியான சில விளம்பரத்திற்கே வரக்கூடிய, சில கேலி கூத்தாக்கக்கூடிய, நீதிமன்றத்தையே கேலி கூத்தாக்கக்கூடிய இது மாதிரியான வழக்குகளும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பகிர்ந்துக்கணும் போல இருந்துச்சு. பாப்பா அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கம்.